ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்ஸிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா, அது வந்து நான் எங்க ஹார்ட்லியே பேட்டரி தான் தருவோம். அதே மாரி அது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டூ ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மத்த கோ-ஆர்டிஸ்ட் இவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலன்னா, அந்த பிக்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ரொம்ப முக்கியமா குரு. எனக்கு டே 1ல இருந்தே அவர டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். காஸ் ஒரு கோ-ஆர்டிஸ்ட்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ கிரியேட் ஆகுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும், நீங்க தப்பு பண்றீங்கன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவாரு. அதுதான் எனக்கு நெறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணதும் கூட. தேங்க் யூ குரு. அண்ட் தேங்க் யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே. இந்த இந்த க்ரூல ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர். மியூசிக் ஆக்சுவலி வந்து இங்கே தாங்க நான் பார்த்தேன். லாஸ்ட்டா தான் வந்தேன். அப்படியே ஒரு மாரி ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாரி கிரியேட் ஆச்சு. நான் இப்போ தான் அவர பார்க்குறேன். தேங்க் யூ ப்ரோ அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் எங்களுக்கு தந்ததுக்கு.